திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படாததை கண்டித்து மதுரையில் முருக பக்தர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் நரிமேடு மருதுபாண்டியர் தெருப்பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாகவும் அவ்வப்போது சிறிய சரக்கு வாகனம் மூலமாக பழங்கள் விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் இருக்கும் பெரியார் சிலை அருகே பூர்ணச்சந்திரன் தான் ஓட்டி வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்குள்ள போலீஸ் பூத்திற்குள் சென்று தனது உடலில் டீசலை ஊற்றி தீக்குளித்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த போதும் இளைஞர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இளைஞர் பூர்ணச்சந்திரன் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது நண்பருக்கு செல்போன் மூலமாக ஆடியோ அனுப்பியது தெரிய வந்தது. திருப்பரங்குன்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுறேன். அந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்கணும் ஒழிய இது இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம் அந்த மாதிரி இயக்கங்கள் வகுப்பு வாரியம் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் தடைப்பட்டிருந்தா கூட அவங்க அதுக்காக போராடிப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காண்பிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக போராட மாட்டோம். அதனாலதான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்ட நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். 2026 ஒரு தேர்தல் வரும், தேர்தல் அப்பனாது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் உயிரை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். ஏன் இதை பெரியார் சிலை முன் நிகழ்த்தினேன்னா, திருப்பரங்குன்றத்திலே போய் நிகழ்த்தலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணுறேன், அந்த காரியத்தினால அந்த கோயிலுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் அதை பெரியார் சிலை முன்னாடி நடத்துகிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும். அதுதான் என்னோட எண்ணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call